இன்று முதல் அரசியல் துறவறம் மேற்கொள்வதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். தன்னுடைய 88வது பிறந்தநாள் விழாவில் இவ்வாறு அவர் அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அரசியலில் நான் தலையிட மாட்டேன் என்றும் அன்புமணி பாமகவை பார்த்துக் கொள்வார் என்றும் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அந்த கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோருக்கு இடையே கடந்த 2.5 ஆண்டுகளாக நீடித்து வந்த உட்கட்சி மற்றும் குடும்ப ரீதியிலான மோதல் என்பது கடந்த மாதம் முடிவுக்கு வந்தது. பாமகவை பொறுத்தவரையில் ராமதாஸ் அன்புமணி இடையில் அதிகார மோதல் சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக வெடித்தது. ராமதாஸ் தனி இயக்கத்தை தொடங்கினார். சட்டப்பேரவை தேர்தலில் பாமக சார்பில் ராமதாஸ் அணி தரப்பிலும் இன்னொரு பக்கம் அன்புமணி தரப்பிலும் போட்டியிட்டனர். 17 தொகுதிகளில் அன்புமணி தரப்பு அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட நிலையில் 4 தொகுதிகளில் வென்றது. குறிப்பாக சௌமியா அன்புமணி வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்கு சென்றார். ராமதாஸ் தரப்பில் போட்டியிட்டவர்கள் யாரும் வெல்லவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ராமதாஸ் அன்புமணி இணையாதது பாமக தொண்டர்களிடையே மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் ராமதாஸ் சரஸ்வதி அம்மையார் தம்பதியினுடைய திருமண நாள் கடந்த மாதம் நடைபெற்றது. இந்த பனிப்போருக்கு அப்போதுதான் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய மனைவி மற்றும் மகளுடன் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்திற்கு திடீரென சென்றார். நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்துடன் வந்த அன்புமணிக்கு தைலாபுரத்தில் ஆரத்தி எடுத்து திலகமிட்டு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதற்கு பிறகு ராமதாஸிடம் ஆசி பெற்ற அன்புமணி திருமண நாள் என்று வாழ்த்து தெரிவித்தார். இதற்கு பிறகு 2 தரப்பிலும் நலம் விசாரிப்புகள் நடைபெற்றன. மனக்கசப்புகள் மறந்தன. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சட்டப்பேரவை தேர்தலும் நடைபெற்று கிட்டத்தட்ட 3 மாதங்களான நிலையில் பாமகவை அன்புமணி வசம் கொடுத்து விடுவேன் என்று ராமதாஸ் கூறியது எப்போது நடைபெறும் என்ற கேள்வி எழுந்து வந்த நிலையில் இப்பொழுது என்னுடைய 88வது வயதில் அரசியல் துறவரம் மேற்கொள்கிறேன் என்று ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். பாமக நிறுவனர் ராமதாஸ் இன்று தன்னுடைய 88வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவருக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். ராமதாசனுடைய பிறந்த நாளை ஒட்டி பாமக தலைவரும் ராமதாசனுடைய மகனுமான அன்புமணி ராமதாஸ் திண்டிவனத்தில் இருக்கின்ற தைலாபுரம் தோட்டத்திற்கு வருகை தந்து தந்தையை சந்தித்து ஆசி பெற்றார். இதற்கு பிறகு அன்புமணி ராமதாசுடன் சேர்ந்து ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அரசியலில் இருந்து விலகுவதாக ராமதாஸ் அதிரடியாக அறிவித்திருக்கிறார். என்னுடைய 88வது வயதில் அரசியல் துறவரம் மேற்கொள்கிறேன். அரசியல் துறவரம் என்று சொன்னால் அரசியல் பேச மாட்டேன், அரசியலில் தலையிட மாட்டேன். இனி பாமக அரசியலை அன்புமணி பார்த்துக் கொள்வார். அனைவரையும் பார்ப்பேன், என்னிடம் வருபவர்களை நலம் விசாரிப்பேன். அரசியல் பேச வேண்டாம். தலை சுற்றல் இருந்ததால் தனியார் மருத்துவமனையில் 20 நாட்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தேன். என்னை இனி யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று ராமதாஸ் அறிவித்திருக்கிறார்.